ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகிறார். இது மிக முக்கிய காலகட்டம். இன்று மாலை அவர் டெல்லி வந்தடைகிறார். அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட உள்ளது. முதல்ல இது போர் காலகட்டம். ரஷ்யா தற்பொழுது போர் இருக்கிறது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் கிட்டத்தட்ட சுமார் 4 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்கா பல பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்காங்க, இந்த போரை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அமெரிக்கா இந்தியா மீது ஒரு சில வரிகளை விதித்திருக்கிறார்கள். எந்த அளவு அப்படின்னா 50% வரை போட்டுட்டாங்க. அதில் 25%க்கு அமெரிக்கா சொன்ன காரணம், அமெரிக்காவுடைய எண்ணெயை, குறிப்பாக அந்த கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குகிறது. அந்த காசை வைத்துத்தான், அதாவது ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குகிறது, அந்த காசை வைத்துத்தான் ரஷ்யா உக்ரைனில் போரே நடத்துது என்ற பகிரங்க குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. இதனை அடுத்து என்ன ஆகிறது அப்படின்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்குமான அந்த வர்த்தக உறவு டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த போருக்கு முன்பு, உக்ரைன் போருக்கு முன்பு நம்ம ரஷ்யா கிட்டேருந்து 2.5% தான் கச்சா எண்ணெய் வாங்கி வந்தோம். அது 35% உயர்ந்திருக்கிறது. காரணம், ஐரோப்பிய நாடுகள்லாம் அந்த கச்சா எண்ணெயை வாங்கலை. ரஷ்யா நமக்கு குறைந்த விலையில் கொடுத்த காரணத்தினால நாம் வாங்கினோம். அமெரிக்காவுடைய கெடுபிடி காரணமாக அந்த 35% மறுபடியும் குறைந்திருக்கிறது. இந்த சூழலில், இந்த காலகட்டத்தில் தான் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகிறார். இன்று மாலை அவருடைய விமானம் இங்கே இறங்கியிருக்கிறது. இது ஏற்கனவே நமது பிரதமரும் ரஷ்ய அதிபரும் ஏற்கனவே சந்தித்து கொண்ட காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல டெல்லி எப்படி காட்சியளிக்கிறது என்பதை பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் போரில் நம்ம இந்தியர்களும் சில பேர் சிக்கியிருக்கிறார்கள். சுமார் 12 பேர் உயிரிழந்து விட்டார்கள். அதாவது ஏஜென்ட்டுங்கள்லாம் அவங்கள பொய் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வாங்க, உங்களுக்கு வேற ஒரு வேலை வாங்கித்தரோம், அதாவது கட்டுமானத்தில் வேலை வாங்கித்தரோம், அல்லது ரஷ்ய மிலிட்ரியிலேயே வேற ஒரு வேலை வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுத்து, துப்பாக்கி கொடுத்து, போர் முனையில் அவங்கள கொண்டு போய் நிற்க வச்சுட்டாங்க. நிறைய பேர் கதறி வீடியோலாம் போட்டாங்க, எங்களை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. சில பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனை இந்தியர்கள் சிக்கியிருக்கிறார்கள், யார் விருப்பமில்லாமல் அங்கே போய் சிக்கியிருக்காங்க என்ற கேள்வியும் இருக்கிறது. இது தொடர்பாகவும் நம் பிரதமரும் ரஷ்ய அதிபரும் பேசுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி இந்த முறை இந்தியர்கள் ரஷ்யாவிற்கு நிறைய வேலை செய்ய தேவைப்படுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவில் நிறைய பேர் இராணுவத்தில் போய் உயிரிழந்துட்டாங்க, நிறைய பேர் போர் முனையில் இருக்காங்க. உள்நாட்டில் பொருளாதாரம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது. வேலை செய்ய ஆட்கள் தேவை. ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து அங்கே போய் டாக்டர் படிப்பு படிச்சுட்டு திரும்ப வராங்க. ஆனால் இப்பொழுது பல்வேறு செக்டார்ஸில் வேலை செய்ய, பல்வேறு துறைகளில் வேலை செய்ய அவர்களுக்கு ஆள் தேவைப்படும் காரணத்தினால் அந்த விசா ப்ராசஸில் ஒரு சில சலுகைகள் தரலாம், அதாவது ஒரு சில தளர்வுகளும் தரலாம். இந்தியர்களை அதிகமாக ரஷ்யா வரவேற்கலாம். அது இந்த ட்ரிப்பில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, டிஃபென்ஸ் டீல் சமீபத்தில் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டை வந்தது. அதில் ரஷ்யா கொடுத்த ஆயுதங்களை நாம் பயன்படுத்தணும், சீனா கொடுத்த ஆயுதங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தினாங்க. குறிப்பாக ரஷ்யா கொடுத்த ஆயுதங்கள் என்று நாம் சொல்லும்போது நம்மளுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு S-400 என்று அழைப்பார்கள், மிகவும் பயன்பட்டது. அந்த S-400 ஏற்கனவே நம்ம சில ஆர்டர் கொடுத்துருக்கோம், ஒரு சிலது வரல, அது கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது, அதை கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங்கில் சொல்லலாம். அதையும் தாண்டி S-500 பற்றியும் ஒரு சில உடன்பாடுகள் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் காட்சிகளை பார்க்கலாம்.
வரைக்கும் என்ன கணக்கு அப்படின்னா, ஏற்கனவே நாம் இந்தியா அவர்கள்கிட்ட அதிகமாக ஆயுதம் வாங்கி வந்தோம். ஆனால் இப்போ ஆயுதங்களை பரவலாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரஷ்யா கிட்டேருந்து வாங்கும் எண்ணிக்கை குறைந்து விட்டது. ஆனால் தற்பொழுது சீனா பாகிஸ்தானுக்கு சப்ளை செய்யும் காரணத்தினால் இந்தியா இப்போ ரஷ்யாவை அதிகமாக நம்பியிருக்கிறது. குறிப்பாக இந்த S-400 என்ற டிஃபென்ஸ் சிஸ்டமில். அது மட்டும் இல்லை, சுகாய் அப்படிங்கிற அந்த போர் விமானத்தையும் ரஷ்யா இந்தியாவிற்கு சப்ளை செய்கிறது. ரெண்டு பேரும், இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்த சுகாய் ரக விமானங்களை தயாரிக்கும் ஒப்பந்தங்களும் இங்கே கையெழுத்திடலாம், அறிவிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. எண்ணெயில் விட்டதை ரஷ்யா இந்த டிஃபென்ஸ் பேக்ட், அந்த பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த ஒப்பந்தத்தில் அதை பிடிச்சிருவாங்க என்றும் அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது. அந்த சுகாய் பற்றிய காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வருவதற்கு முன்னரே ஒரு விமானம், பிரம்மாண்ட விமானம் ஒன்று வந்ததுங்க. ரஷ்யாவிலிருந்து டெல்லிக்கு வந்தது. அவர் பயணிக்க போகும் கார், லிமோசின் கார் அந்த விமானத்திலிருந்து இறங்கியது. 2 கார்கள் வந்தன. ஏன் அப்படின்னா, யாராவது டார்கெட் செஞ்சால் கூட எந்த காரில் அதிபர் இருப்பார்னு அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பாதுகாப்பு அதிகாரிகளும் வந்து விட்டார்கள். ஷார்ப் ஷூட்டர்ஸ் என அழைக்கப்படுவார்கள். ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் வைத்துக்கொண்டு அவர்களும் இருக்கிறார்கள். ஏற்கனவே புட்டின் தங்கக்கூடிய அந்த ஹோட்டலில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. டெல்லி போலீஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ரஷ்யாவிலிருந்தே பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து அவர்களுடைய அதிபருக்கு முழுமையாக பாதுகாப்பு இருக்கிறதா உள்பட ஹோட்டலில் அனைத்து வேலைகளையும் செய்து விட்டார்கள். ஒரு மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டலில் 2 ஃப்ளோர்ஸ் முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தீவிரமாக சோதனை போட்டிருக்காங்க. அந்த ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம், பாத்ரூம்ஸ் உள்பட. அங்கே இருக்க டாய்லெட்டு கூட மாற்றிட்டு அவங்க கொண்டு வந்த டாய்லெட்டை அங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். அதாவது எப்பொழுதுமே ரஷ்ய அதிபர் புட்டின் எங்கெல்லாம் பயணிக்கிறாரோ அவர் கூட அந்த கழிவறையும் பயணிக்கும். காரணம், அவர் உடல்லேருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவுகளை வைத்து அவருக்கு என்ன உடல் உபாதை இருக்கிறது, என்ன இருக்கிறது என்பதை மற்ற நாடுகள் கண்டறிந்து விடக்கூடாது என்ற ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்பதால் அந்த கழிவறையை கூடவே கொண்டு வந்துடுவாங்க. மொபைல் டாய்லெட் என்று அதை அழைப்பார்கள். அது ஹோட்டல் ரூமில் ஃபிக்ஸ் செய்து விடுவார்கள். போகும்போது அதை கூடவே கொண்டு சென்று விடுவார்கள். அந்த ட்ரேசஸ் எதுவுமே இருக்காது. இது ஒரு புறம் இருக்கையில், அவர் பயணிக்கும் அந்த லிமோசின் காரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா அது நடமாடும் கிரெம்லின் என்று வர்ணிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, அது குண்டு துளைக்காத ஒரு ஸ்ட்ராங்கான புல்லட் ப்ரூஃப் கார். ஒருவேளை அந்த கார் தவறுதலாக தண்ணியில் எங்கேயாவது போயிடுச்சு அப்படின்னாலும் அது ஒரு சப்மரின் போல செயல்படும். 4 காருடைய டயர் பஞ்சர் ஆனாலும் அந்த கார் ஓடும். இந்த கார் ஒரு 0லேருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடை ஒரு சில செகண்ட்ஸில் எடுத்துரும். அது மட்டும் இல்லை, அவர் மிக முக்கிய டிசிஷன்ஸ் எல்லாம் அந்த கார்லேருந்தே எடுக்கக்கூடிய அளவுக்கு அனைத்து அம்சங்களும் பொருத்தப்பட்டு ரஷ்யாவிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சிறப்பான லிமோசின் கார்கள் இறங்கிவிட்டது. அதில் தான் ரஷ்ய அதிபர் டெல்லியில் பயணிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய ப்ரோக்ராமை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இன்று மாலை வருகிறார். பிரம்மாண்ட வரவேற்பு. பிரதமர் மோடி அவர்களுடைய இல்லத்தில் அவருக்கு இரவு விருந்து. நாளைக்கு ஹைதராபாத் ஹவுஸ் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது டெல்லியில், அதுதான் வெளிநாட்டு தலைவர்கள் அதிகாரப்பூர்வமான மீட்டிங்ஸ் எல்லாம் அங்கே தான் நடைபெறும். நம் பிரதமரோட அங்கே ரஷ்ய அதிபருக்கும் நம் பிரதமருக்குமான மீட்டிங் அங்கே நடைபெறும். பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும். அது மட்டுமல்ல, ராஷ்டிரபதி பவன்லேயும் பிரம்மாண்ட வரவேற்பு இருக்குது. இதற்கு முன்பே காந்தி சமாதிக்கு சென்று மரியாதை செலுத்துவார் புட்டின் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். இந்த நிகழ்வுகள்லாம் முடித்து கொண்டு ரஷ்யா புறப்பட்டு செல்கிறார் புட்டின் என்று சொல்லப்படுகிறது. போர் காலகட்டத்தில் அவர் இந்தியா வரும் காரணத்தினால் உலக நாடுகளே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அமெரிக்கா புட்டினோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் புட்டினோட நீங்கள் ஏன் ரொம்ப நெருங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்தியா மேலே பல வரிகளை விதிச்சிருக்காங்க. இப்படியாக ஒரு குழப்பமான சூழல், ஒரு இடியாப்ப சிக்கல் போல ஏற்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் தான் தன்னுடைய அரசு, எந்த மேற்கத்திய நாடுகளும்
தனிமைப்படுத்திவிட முடியாது. எங்களுக்கு நண்பனாக இந்த பக்கம் சீனா, அந்த பக்கம் இந்தியா என்பதை உலகிற்கு சொல்வதற்காக புட்டின் இங்கே வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவிற்கு சொல்லி பார்த்துட்டார், நீங்கள் ரஷ்யாவோடு வர்த்தகம் அதிகமாக வச்சுக்கூடாது, உங்களுடைய காசை வைத்துத்தான் அவர்கள் போர் செய்கிறார்கள் என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்தியா நம்மையும் மேற்கத்திய நாடுகள் பெருசாக ஆதிக்கம் செலுத்திவிட முடியாது என்பதை இந்தியா உலகிற்கு சொல்லவும் இந்த மீட்டிங் என்று சொல்லப்படுகிறது. 2 மிக முக்கிய நாட்டின் தலைவர்கள் சந்திக்கும் நிகழ்வானது இன்று மாலை நடைபெறவிருக்கிறது.